எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரானோட பலாக்கொட்டையை சேர்த்து எங்கள் ஊர் ஸ்டைலில் ப்ரான் பலாக்கொட்டையானம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சாதான் ஆன திக்காக கிடைக்கும், செமி கிரேவியாக கிடைக்கும், இல்லைன்னா வெங்காயம் முழுசாக இருக்கும். இப்போ பாருங்க, கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூடவே சால்ட்டை சேர்த்து வதக்கி விட்டோன்னா அது அடிப்பிடிக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரானில் பலாக்கொட்டை போட்டு செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ப்ரான் கூட பலாக்கொட்டை சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான் கூட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் சேர்த்து செய்வாங்க. அந்த வீடியோவும் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது நல்ல மனம் வந்துருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 7-8 பல் பூண்டு, 50 கிராம் கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா குறுக்காக 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் வாயுங்கிறதுனால சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி வாயு பிரச்சனை எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ பலாக்கொட்டையை சேர்த்துக்கிறேன். பலாக்கொட்டையில் மேலே இருக்கக்கூடிய ஹார்டான ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனி ஸ்கின்னை நைஃபை வச்சு சுரண்டி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ ப்ரானை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் ப்ரான் தான். ஸோ ப்ரான் வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆகி சின்னதாயிரும். நம்ம ப்ரானை மட்டும் சேர்த்து தனியாக குக் பண்ணும்போது சில நேரங்களில் வந்து பத்தாமல் கூட போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பலாக்கொட்டை சேர்த்து குக் பண்ணும்போது எல்லாருக்குமே கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ப்ரானானோ கனவானம்லாம் வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எங்கள் பசங்க கம்மியாக தான் காரம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது ட்ரை ஆயிரும். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இது செமி கிரேவியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பலாக்கொட்டை பார்க்குறதுக்கு தான் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சீக்கிரமே குக் ஆயிரும். ஸோ அதனால் தனியாக அவிச்சு சேர்க்கணும்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சேர்த்தாவே போதும், எல்லாமே பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். இப்போ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி இதில் நம்ம கோகோனட் மில்க் சேர்க்க போகிறோம். இதுவே நீங்கள் கிரேவியாக செய்கிறதா இருந்தால் தேங்காவை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்கலாம். பட் நம்ம செமி கிரேவியாக பண்ண போகிறதுனால 1/2 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுட்டேன்டா திரண்ட மாதிரி ஆயிரும். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆணம் வந்து சாதம், சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், இட்லி, தோசைக்கு நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிக்கும், அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே மல்லியில் தூவிட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அருமையான இறால் பலாக்கொட்டையானம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.